இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்தாங்க. அம்மா எங்க காணோம்? ரூம்ல இருக்காங்க. சாப்பிட்டாங்களா? தேவிகாவ சாப்பாட ரூமுக்கு கொண்டு வர சொல்லிருக்காங்க. சரி, முதல்ல அவங்க சாப்பிடட்டும், அதுக்கப்புறம் போய் நான் மருந்து தரேன். தேவிகா எங்க? இதோ வந்துட்டேன். தேவிகா, அம்மா சாப்பிட்டாங்களா? சாப்பிட்டாங்க. இதோ ரிஷியே வந்துட்டான். ஆயுஷ் தான் போய் கூட்டிட்டு வந்திருக்கான். முதல் முறையா நல்ல வேலை செஞ்சிருக்கான். முகேஷ், இன்னைக்கு ரிஷிக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிருக்கால? எஸ் மேம். பாத்தியா ரிஷி, இன்னைக்கு எல்லாமே உன்னோட ஃபேவரட் ஃபுட் தான். அதையெல்லாம் லட்சுமி சமைச்சுக்கிட்டு இருந்தா. ஆனா இன்னைக்கு இந்த சாப்பாடுல லட்சுமியோட ருசி இருக்க போறதில்ல. ரிஷி, லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷை சமைச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அப்பவும் இது உன்னோட ஃபேவரட்டா இருந்திருக்கு. நீயும் இதை சாப்பிட்டு டேஸ்டா இருக்குன்னு சொல்லியிருக்கியே. யா மாம், பட் என்ன பட் ரிஷி? லக்ஷ்மி இங்க இருந்து போயிட்டானா நீ சாப்பிடவே மாட்டியா என்ன? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல மாம். அது லக்ஷ்மி சமைக்கிற சாப்பாடு டேஸ்டியா இருக்கும். ஐ மீன், அது ரொம்ப பழக்கமாயிடுச்சு. லக்ஷ்மி அண்ணியா இல்ல அவங்க சமைக்கிற சாப்பாடா? ரெண்டும் தான். அதோட ரிஷி ப்ரோ, ஏன் சேடா உட்காந்துருக்கீங்க? இப்பதானே புரிய வச்சீங்க. வருத்தப்படுறதால எதுவும் நடக்காது. இப்படியே இருந்து என்ன ஆயிட போகுது சொல்லுங்க. நீங்க சொல்யூஷனை தேடுங்க. ஆயுஷ், நீ என்ன வளர்ற? யார் சொல்யூஷன்? என்ன சொல்யூஷன்? ப்ராப்ளம் மாம். ப்ராப்ளம் நடந்திருக்குல்ல. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு வாழ்றாங்க. அவங்கள மறுபடியும் சேர்க்கிற சொல்யூஷன். ஆயுஷ், ஜஸ்ட் ஷட் அப். எந்த சொல்யூஷனும் கிடைக்காது. கோர்ட்ல நீ இருந்தால, அங்க என்ன சொன்னாங்க? டிவோர்ஸ் கேட்டாங்க, டிவோர்ஸ் கொடுத்தாச்சு. யா மாம், ஐ கெட் இட். ஆயுஷ், இப்ப ஆர்கியூ வேண்டாம். சாப்பிட உட்காந்துருக்கோம், முதல்ல சாப்பிட்டுடுவோம். அது சரி. ரிஷி ப்ரோ ஏன் ஸ்மைல் பண்றாருன்னு இப்ப புரியுது. எல்லா இடத்துலயும் அவருக்கு லக்ஷ்மி அண்ணி தான் தெரியுறாங்க போல இருக்க. இதான் உண்மையான அன்பு. இவங்க பிரிஞ்சிருந்தாலும் ரிஷி ப்ரோ கண்ணுக்கு லக்ஷ்மி அண்ணி தெரியுறாங்க. இருங்க ரிஷி ப்ரோ, என்ன பண்றீங்க? சாப்பிட்டு போங்க. என்னோடது முடிஞ்சிருச்சு ஆயுஷ். ரிஷி, ரிஷி ஆரோக்கியத்திலயும் கவனம் செலுத்தணும்பா. உடம்பு நல்லா இருந்தாதான் மத்த வேலைகளை கவனிக்க முடியும். ஆமா ரிஷி ப்ரோ, நீங்க சாப்பிடலன்னா மூளை வேலை செய்யாது. உங்க மூளை வேலை செய்யலன்னா பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கிடைக்கும்? நினைச்சு கூட பார்க்கவே இல்ல நமக்குள்ள இப்படி ஒரு நாள் வரும்னு. ஒரு நொடியில நீ எல்லாத்தையுமே மாத்திட்ட ரிஷி. இது நம்ம ரூம் தான். ஆனாலும் எனக்கு எதுவுமே சொந்தங்கிற மாதிரி ஃபீல் ஆகல. எல்லாமே ஒண்ணும் இல்லங்கிற மாதிரி இருக்கு லக்ஷ்மி. ஆமா, இங்க ஒண்ணுமே இல்ல. இங்க எல்லாமே இருக்கு, ஆனாலும் நான் இங்க தனியா இருக்கேன். இங்க எல்லாமே இருக்கு, ஆனாலும் நான் தனியா தான் இருக்கேன். இப்ப என்ன நடக்கும் லக்ஷ்மி? நீ இல்லாம என்ன ஆகும்? இனி என்ன ஆகும் ரிஷி? நீ இல்லாம என்ன ஆகும்? எனக்கு தெரியல லக்ஷ்மி, சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையான்னு. இருந்தாலும் நீ பத்திரமா இரு. சொல்றதுக்கு இந்த உரிமை கிடையாது, ஆனாலும் பத்திரமா இருந்துக்கோ. குட் நைட். குட் நைட். ஐ ரியலி லைக் இட். நிரந்தரமா நம்ம இப்படியே இருக்கணும். தேங்க் காட், ஃபைனலி லக்ஷ்மி போயிட்டா. மறுபடியும் முதல் லவ்வான மலிஷ்கா திரும்பவும் இங்க வந்துட்டா. ஃபர்ஸ்ட் லவ் அண்ட் ஒன்லி லவ். ஓ, ஆக்சுவலி ஆண்டி, நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேனா? எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை. அத்த, ஆக்சுவலி நான் தூக்கத்துல. ரிஷி, எது நடக்கணுமோ அது நடக்கட்டும். இட்ஸ் ஓகே. நான் வரேன்.
வாவ் மலிஷ்கா, நீ கலக்கிட்ட. லக்ஷ்மி போய் ஒரு நைட் ஆகல, அதுக்குள்ள ரிஷி பக்கத்துல. இல்ல ஆண்டி, ஆக்சுவலி அது ரிஷி தான். இங்க எல்லாம் ஃபைனா இருக்கான்னு பாக்குறதுக்காக தான் நான் உள்ள வந்தேன். லக்ஷ்மி வேற போயிட்டா, அதனால இவன் எப்படி நல்லா இருக்கானான்னு பார்க்க வந்தேன். ஆமா மலிஷ்கா, நானும் அதை செக் பண்ணதான் வந்தேன். இவன் நைட்டு தூங்குவானோ இல்லையோன்னு. பல நாட்களுக்கு பிறகு லக்ஷ்மி இல்லாத நைட்டா இருந்தது. யா, அண்ட் லிசன், லக்ஷ்மி போயிட்டா நிரந்தரமா இனி எல்லாமே உன் கையில தான் இருக்கு. இப்ப மறுபடியும் அந்த பட்டிக்காட்டு பொண்ணு ஏதாவது திருட்டுத்தனம் பண்றதுக்குள்ள நீ ரிஷிய உன் வசப்படுத்தி ஆகணும். புரியுதா? ஐ நோ. ஹாப்பி ஃபார் யூ. ரிஷி ஆல்ரெடி நான் ஆக்சுவலி இவன் எனக்கு தான் சொந்தமா இருந்தான். அதோட எப்பவும் அப்படிதான் இருப்பான். எப்போ அம்மா மருந்து சாப்பிட்டீங்களா? இனிமே தான் சாப்பிடணும். தேவிகா இப்படி வா, நான் தரேன். ஆ, சொல்லுங்கம்மா, இதுல எந்த மருந்து தரணும்? ஆ, எனக்கு தெரியாது. மாத்திரை போட்டுக்கிறது நீங்க, உங்களுக்கு தெரியலன்னு சொல்றீங்க. எனக்கு இதெல்லாம் லக்ஷ்மி தான் கொடுத்துருக்கா. அவ தான் எல்லாத்தையும் பார்த்துக்குவா. அவ ஒன்னும் பாத்துக்கல, இருக்கிற எல்லாரையும் கெடுத்து வச்சிருக்கா. அதை நான் சரி பண்ணிடுவேன். அவ வரத்துக்கு முன்னாடி இந்த வீடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி எல்லாத்தையும் மாத்தி காட்டுறேன். அப்புறம் இந்த மருந்து எது எப்ப கொடுக்கணும்னு நான் டாக்டர் கிட்ட கேக்குறேன். நானே என் கையால மருந்து தரேன். ஆஹா, இல்ல இல்ல, அதுக்கு அவசியமே இல்ல. லக்ஷ்மி போன்ல தேவிகாவுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டா. இந்த விஷயத்தை ஏன் முதலே என்கிட்ட சொல்லல? நான் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீ தான் கேட்காம பேசிட்டு இருந்த. பரவாயில்ல தேவிகா, நீ சொல்லு, எந்த மருந்து எப்ப தரணும்? முன்னாடி இருந்ததை விட இந்த வீட்டை சிறப்பா நடத்தி காட்டுவேன். நீ சொல்லு. வீட்டை சொர்க்கமா வச்சிருந்த லக்ஷ்மியை தான் வீட்டை விட்டு விரட்டிட்டியே நீலம். லக்ஷ்மி இந்த வீட்டுக்காகவும் எனக்காகவும் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கா. அதையெல்லாம் வேற யாராலையும் பண்ண முடியாது. ஏன் உன்னால கூட முடியாது. இந்த வீட்டுக்கு லக்ஷ்மி தேவைப்படுறா. ரிஷிக்காக மட்டும் இல்லை, எனக்காக மட்டும் இல்லை, குடும்பத்துக்காகவும் தேவைப்படுறா. ரிஷி, இல்ல, இது ரிஷி இல்ல. சர்ப்ரைஸ்! வந்துட்டேன் பாரு. லக்ஷ்மி, பாத்தியா, உனக்காக என்னைய நான் மாத்திக்கிட்டேன். பிராண்டட் ட்ரெஸ் போட போறேன். உனக்காக மால்ல போய் வாங்கிட்டு வந்தேன். உனக்காக எவ்வளவு வேணா பணம் செலவு செய்வேன். பாரு நான் எப்படி இருக்கேன் சொல்லு. டகரா இருக்கேனா? கூல் டூட்.